கனமழையின் காரணமாக சேலம் அம்மாப்பேட்டை பிரதான சாலையில் மழைநீர் சூழ்ந்து நிற்பதால் மக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். இந்த வழியாக செல்லும் வாகனங்கள் மாற்று வழியில் சுற்று செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வீடுகள் மற்றும் கடைகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். மாநகராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மல்லிகடை தானா புறம் தண்ணினா 2 தண்ணி நாங்க மாநகராட்சியில போய் எத்தனை டைம் மனு கொடுத்தோம். ஆனா ஒரு மனு ஏத்துக்கு வேலை வந்து பாப்பாங்க, புக்லிங் வண்டி வச்சுட்டு போட்டோ எடுத்துட்டு போயிடுவாங்க. குப்பை டிச்சு தண்ணி இங்க வந்துட்டு இருக்கு. மழை வந்தா மட்டும் இல்ல, கழிவு நீர் வந்துட்டு இருக்கு. மழை வந்தாதான் தண்ணி வர்றது இல்ல, கழிவு நீர் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துருது. நடப்பாது ஃபுல்லா வீட்டுக்குள்ள. சாப்பாட்டுல ஒரு வாரம் நாங்க சாப்பிடவே இல்லை. நான் புருஷனை இழந்தவன், எனக்கு இந்த வீடை தவிர எதுவுமே இல்லை. வாடகைக்கு இருக்கிறவங்க எல்லாம் வெளியில போயிட்டாங்க. நான் எப்படி பொழைப்பேன்னு எனக்கு தெரியல. யாருக்கிட்ட சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டேன்றாங்க. நான் எனக்கு வேற வழி இல்லாம தான் இங்க நடு ரோட்டுக்கு வந்திருக்கேன். நீங்க தான் பார்த்து எனக்கு உதவி செய்யணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.